நிறைய பேர் டீ கடைகளில் வெங்காய வடை சாப்பிட்ருப்போம். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அதே மொறுமொறுப்போட வெங்காயமே இல்லாமல் ஒரு வடை பண்ண போகிறோம். சாயந்தரம் 5 மணிக்கு வீடு மணக்க மணக்க இந்த மாதிரி ஒரு வடையை ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு பிளேட் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரே கொண்டாட்டம் தான். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்றைக்கி நம்ம 2 உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா பெருசாக எடுத்துருக்கோம். நல்லா இப்போ தொலியை சீவிட்டு கழுவி வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி பெரிய கண் உள்ள நம்ம துருவலை எடுத்துக்கலாம். துருவலை எடுத்துகிட்டு இதை பூராமே துருவிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் நீளமாக வர்ற மாதிரி துருவிக்கணும். உருளைக்கிழங்க துருவியாச்சு. இதை அப்படியே எடுத்து துருவின உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கெல்லாம் துருவி தண்ணியில் சேர்த்துட்டோம்ல, தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சீவுனது பூராமே குலைவா இல்லாமல் நல்லா கொஞ்சம் விரப்பாயிரும். இந்த அளவுக்கு நல்லா விரப்பானோடனே அலசிடலாம். நல்லா அலசிட்டு பிழிஞ்சிருங்க. தண்ணியே இல்லாமல் நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சிருங்க, கொஞ்சம் கூட இருக்க வேண்டாம். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லி, கொஞ்சமாக மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் தூவிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கலருக்காக, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். மசாலா சேர்த்துட்டு மைதா மாவு ஒரு 1/2 கப்பு. இது ஒரு 100 கிராமுக்குள்ளே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் மாவு சேர்க்கணும். இதில் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். மாவு சேர்த்துட்டு அப்படியே விரவி கொடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு உருளைக்கிழங்குல ஏற்கனவே நல்ல ஈரமாக இருக்குது. அதனால் அதுவே சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் நம்ம தெளிச்சிக்கலாம். மாவு போட்டுக்க மசாலா அந்த உருளைக்கிழங்கு துருவலில் நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா மாவு உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துருக்கனால நமக்கு அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரத்துக்குமே சரியாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்து குளகுளன்னு ஆயிடக்கூடாது, ரொம்பவும் மாவாக ஆயிடக்கூடாது. இந்த அளவுக்கு லேசாக ஒரு கோட்டிங் ஆனால் போதும். அடுத்து இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் நம்ம வடை முங்குற அளவுக்குலாம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு பாதி முங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கிட்ட நமக்கு 1 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா மீடியமாக சூடாகிடணும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. அதாவது சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்படி உருட்டு மட்டும் செய்யுங்க, அவ்வளோதான். இந்த அளவுக்கு மட்டும் உருட்டிட்டு அப்படியே கொண்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். அப்படி கொஞ்சமாக எடுங்க. வெங்காயம் வடைலாம் போடுவோம்ல, அதே டைப் தான். அவ்வளோதான். அதாவது இப்படி இறுக்கி பிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி இறுக்கி பிடிச்சிட வேண்டாம். அப்படி லேசாக எடுத்துகிட்டு அப்படி ஒரு உருட்டு அப்படியே கொண்டு மெதுவாக எண்ணெயில் சேர்த்துருங்க. பாதி முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். உருளைக்கிழங்கு சிம்பிளான சூப்பரான ஒரு வடை. ஒரு 7 பீஸ் நான் உள்ளே போட்டிருக்கேன். வடையை எண்ணெயில் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. 1 நிமிஷத்தில் நம்ம லேசாக அந்த மாதிரி புரட்டி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கரண்டியை வச்சுட்டு புரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 தடவை மட்டும் நல்லா திருப்பி விட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அடங்கின உடனே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வடை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி பபுள்ஸு கொஞ்சம் குறைஞ்சிடணும். பபுள்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கடைசியாக முருகிற வரைக்கும் வரும். நம்ம அந்த அளவுக்கு கூட வேண்டாம். நமக்கு இது சரியான பக்குவம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌனாக. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ரவுண்டு சூப்பராக நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வடை செம்மையாக சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டு! உருளைக்கிழங்குன்னு சொல்லவே வேண்டாம். டேஸ்ட்டுக்கு செம்மையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வடை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.